லைவ்ல பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு. விஷால் சௌந்தர்யா கிட்ட வந்து பன்னீர் பட்டர் மசாலா கேட்குறாரு. அது கூடவே ராணுவுமே கேட்குறாரு. ஸோ இவங்க எடுத்தும் குடுத்துடுறாங்க. இந்த வாரம் சௌந்தர்யா தான் கிச்சனோட இன்சார்ஜ். ஸோ அவங்கள கேட்டு தான் எல்லாருமே சாப்பிடணும். இந்த சமயத்தில முத்துக்குமார் வந்து கேட்குறாரு, "ஏன் உங்களுக்கு வெஜிடேரியன் வந்து கண்ணு தெரியல?" ஏன்னா, இந்த வாரம் பார்த்தீங்கன்னா, இவங்கள இருக்கிற மெஜாரிட்டி 8 பேரு சிக்கன், மட்டன், ஃபிஷ்ஷு, ப்ரானுன்னு சொல்லிட்டு ஏகவிதமான நான்வெஜ் வாங்கியிருக்காங்க. ஸோ இவரோட கேள்வி அது நியாயமா இல்லையா? பன்னீர் பட்டர் மசாலான்றது வெஜிடேரியனும் சாப்பிடுவாங்க, நான் வெஜிடேரியனும் சாப்பிடுவாங்க. ஒரு பொறுப்புன்னு குடுத்தா அந்த பொறுப்ப பார்த்துக்கணும் இல்லையா? நான் ஒர்க் அவுட் பண்ணிட்டு வரேன். அப்போ இருக்கும்போது எனக்குமே கொஞ்சம் இருக்குன்னு நான் யோசிப்பேன் இல்லையா? நீங்க குடுங்க. அது வேண்டான்னு சொல்லல. ஆனா எல்லாருக்குமே பங்கு பிரிச்சிருக்க வேண்டியது தானே! வரவங்கலாம் ஃபர்ஸ்ட்டு வரவங்க கேட்டாங்கன்னா, பின்னாடி வர 2 பேருக்கு என்ன இருக்கும்? இது ஃபர்ஸ்ட் டைம் சௌந்தர்யா பண்ணல. ஸோ கிச்சன் இன்சார்ஜ்ன்னு பொறுப்பு வேணும்னு சொல்லிட்டு எடுத்த உடனே அவங்க எல்லாருமே சொன்னாங்க. இது ரொம்ப சீரியஸான விஷயம். ஏன்னா கிச்சன்ல தான் ரொம்பவே பிரச்சனை வருது. இவங்க சுகரு, பிரெட்டுன்னு சொல்லிட்டு மத்ததெல்லாம் குடுத்ததெல்லாம் ஓகே தான். ஆனா அவங்க சொல்ற ரீசன் என்னன்னா, "நான் மறந்துட்டேன். எனக்கு ஞாபகம் இல்ல. கேட்டாங்க. நான் குடுத்துட்டேன்றது தான் அவங்களோட கரெக்ட்டா இருக்கு." இதுக்கு முத்துக்குமார் என்ன சொல்றார்ன்னா, "சரி நீங்க மறந்துட்டீங்க. விடுங்க. சரி நான் இன்னைக்கு ஃபுல்லா நான் சாப்பிட மாட்டேன்னு" சொல்லிட்டு கோவத்திலயும் போயிட்டாரு. நான் நேத்திக்கும் அப்படிதான் ரொம்ப நேரம் பேசினேன். நீங்க எப்ப பார்த்தாலும் ஒரு ரீசன சொல்லிடுறீங்க. இப்ப என்ன பண்றது? நான் மறந்துட்டேன். எனக்கு ஞாபகம் இல்ல. எனக்கு சுத்தமா ஞாபகமே இல்லன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு தானே இந்த ஒரு பொறுப்ப குடுத்துருக்கோம்னு வந்து சௌந்தர்யாவுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. இப்போ வீட்ல பார்த்தீங்கன்னா, இருக்கிறதே ஒரு 10 பேர் தான். சரி ஃபுட்டெல்லாம் இருக்குன்றது ஓகே. பட் ஆனா இவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்திருக்கணும். முத்துமே சரி ஓகே. இது தப்பு இல்ல. விட்டுடலான்னு சொல்லிட்டு இருந்திருக்கலாம். ஏன்னா இத ட்ராக் பண்ணிட்டு ரொம்ப நேரம் எடுத்துட்டு போற மாதிரி இருந்தது எனக்கு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இவர் சொல்றதுமே கரெக்ட்டு தான்ற மாதிரியும் இருக்கு. ஏன்னா, இது சபையில வச்சு பேசும்போது பார்த்தீங்கன்னா, அப்பதான் ஒவ்வொருத்தரும் ஒண்ணு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா, தயிருமே 3 பாக்ஸ் வாங்கிட்டு, அந்த தயிருமே காலி ஆயிடுச்சாம். அதுவுமே சௌந்தர்யாக்கு தெரியலையாம். அதுக்காக இந்த விஷயத்த நீ பெருசு பண்ணி, நீ ஒரு ஹீரோவா ஆகாதன்னு சொல்லிட்டு முத்துக்குமார் கிட்ட சொல்றாங்க. அதுவுமே அவருக்குமே ட்ரிகர் ஆகிடுச்சு போல இருக்கு. ஸோ இவங்க 2 பேரும் எதுக்கு பிரச்சனை பண்றாங்கன்னு தெரியல. ஆனா ஃபுட்டு விஷயத்துக்கு ரொம்பவே பிரச்சனை வருது இந்த வீட்டுக்கு. இதே நேத்திக்கு எல்லாரும் சாப்பிடும்போது நைட்டு ஒவ்வொருத்தருக்குமே சமமா வச்சோம். இன்னும் கூட எக்ஸ்ட்ரா இருக்கும்போது எடுத்து வச்சோம். யாருக்கெல்லாம் கேட்குறோமோ அவங்களுக்கு குடுத்தோம். ஸோ அப்படி இருக்கும்போது பங்கு பிரிக்கும்போது பார்த்து தானே பிரிச்சிருக்கணும். யாராவது ஏதாவது கேட்டா சௌந்தர்யாக்கு அவ்ளோ கோவம் வந்துகிட்டு தான் இருக்கு. அவங்கள மீறி பேச தெரியல அப்படின்னு சொன்னனா இவங்களுமே ட்ரிகர் ஆகிடுறாங்க. சரி ட்ரிகர் ஆனா ஓகே தான். ஆனா, அந்த சமயத்துல இவங்களுமே நெறைய வார்த்தையும் விட்டுடுறாங்க. முத்து இது செஞ்சது சரியா இல்லையான்னு தெரியல. ஆனா, திருட்டு பிரியாணி கேங் வரும்போது எல்லாருமே போட்டு அடிச்சோம். ஆனா, இதுவே சௌந்தர்யான்னு வரும்போது, ஏன் அத வந்துட்டு நம்ம வந்து ஃப்ளெக்சிபிள் ஆக்கிடுறோன்றது தான் கேள்வி. இத விஜய் சேதுபதி முதல்லயே அட்ரஸ் பண்ணியிருந்தன்னா, ஸ்ட்ராங்கா ஒரு வார்னிங் குடுத்திருந்தான்னா, இது இப்போதைக்கு இந்த வீட்டுக்குள்ள பிரச்சனையா வந்திருக்காது. எல்லாருமே ஒரு கேர்ஃபுல்லா இருந்திருப்பாங்க. மத்ததுக்கெல்லாம் நியாயம் பேசுறவங்க, இது நியாயமா இருந்திருப்பாங்க. இத தீபக்குமே முடிச்சு விட்டுட்டாருன்னு தான் சொல்லணும். அவருமே சௌந்தர்யாக்கு புரியிற மாரி எடுத்து சொன்னாரு. "நீ இது சின்னதா இருக்கும்போது ஓகே. ஆனா வீட்டுக்குள்ள இது பிரச்சனை வரும்போது, பொறுப்புன்னு வரும்போது நான் உங்களுக்கு சொல்லி தான் குடுத்தோம். ஸோ இனிமேலும் கேர்ஃபுல்லா இருங்கன்னு சொல்றதுக்குமே அவசியமே கிடையாது. ஏன்னா இந்த வீட்டுக்குள்ள இன்னும் 1 வாரம் தான் இருக்கு." ரயான் டிடிஎஃப் வின் பண்ணி ஃபைனலுக்கும் போயாச்சு. ஸோ, இப்போ என்ன சொல்லிட்டு இருக்கார்ன்னா, எனக்கு அந்த டிடிஎஃப்பும் முக்கியம், பணப்பொட்டியும் முக்கியம்னு சொல்லிட்டு இருக்காரு. ஒருவேளை இவருக்கு டிடிஎஃப் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தனா, அது வேற யாருக்காவது போயிருக்கலாம் இல்லையா? இதில ரொம்ப பாதிச்சது பார்த்தீங்கன்னா, ராணவ் தான். ஸோ, ராணவ் இப்போ பார்த்தீங்கன்னா, எலிமினேட் ஆகி போயிட்டாரு. அன்அஃபிஷியலா லீடிங்கில இருந்தவரு, அது எப்படின்றது தான் டவுட்டு. அதே சமயம் மஞ்சரியுமே இப்போ எலிமினேட் ஆகிட்டாங்க. இவங்கள பொறுத்தவரைக்கும் நல்லாவே எஃபோர்ட் போட்டு, நல்லாவே ஒரு கேம விளையாடிட்டு இருந்தாங்க. வைல்ட் கார்டா வந்த 2 கண்டஸ்டன்ட் இப்போதைக்கு அவுட்டு. ஸோ அத பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு, பிக் பாஸ் தமிழ் 8 சம்மந்தமான லைவ் அப்டேட்ஸ் பார்க்கறதுக்கு என் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் நோட்டிஃபிகேஷன கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மக்களே.